செய்தியை நான் சொல்ல மறந்தேன். இன்றைக்கு வந்து நமது ஆண்டு விழா மட்டுமல்ல, நமது 10வது மாணவர்களின் பிரிவு உபச்சார விழா நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம். அவங்க வந்து போன விட நாங்கள் 100% பெற்று தந்தாங்க. நாங்கள் போய் சந்தீபன் கோயில் போய் சாதாரணமாக சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வருடமும் நாங்கள் தொடர்ந்து நம்ம பள்ளி வந்து எங்களை மட்டும் இல்லை, நீ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் என் மாணவர்கள் வந்து நமக்கு 100% பெற்று தர வேண்டும்ன்றதுக்காக இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக சிறப்பு பூஜை செய்யப்படாது. பொங்கல் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 5 படி அரிசி போட்டு நாங்கள் பொங்கல் வச்சு வந்துட்டு அனைவருக்கும் நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம். அவங்க எல்லா சிறந்து அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம 10வது மாணவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்துக்கூடிய அனைவருமே நமது அந்த 10வது மாணவர்கள் இந்த வருடமும் கண்டிப்பாக 100% பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு நல்ல வாழ்த்துக்களை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நம்மளுக்கு சிறப்பாக சந்தீபன் கோயில் போய் பொங்கல் வைத்து பிரசாதம் அளித்து நமக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற உறுதியோட இந்த அமர்ந்து இருக்கிற 10வது மாணவர்களை சிறப்பு வைக்கிறீங்களா அவர் கண்டிப்பாக நல்லா ஒரு உற்சாகம் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் கையெட்டுங்க அவங்க 10வது மாணவர்கள். அடுத்ததாக நமது கட்டாயத்து ஊராட்சி மன்ற ஐயா அவர்களை சிறப்புரை ஆட்ட வருமாறி அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இன்றைய தினம் நமது சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி கிராமம், நமது கிராமங்களைச் சேர்ந்த 5 ஊர் சார்பாக இன்றைய தினம் அரசு உயர்நிலைப் பள்ளி 14 ஆண்டு விழாவும் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சென்றாண்டு 3 பரிசுகளை பெற்ற 3 மாணவர்களுக்கு பரிசு வழங்கியும், இன்னும் சிறப்பான முறையிலே மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று நமது அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்து தர இருக்கும் அனைத்து மாணவர்களையும் நல்ல முறையிலே தெளிவாக நீங்கள் சிறப்பான முறையிலே மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு, இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி 14 ஆண்டுக்கு முன்பாக நமது முதல் கிராமத்திலே மாணவர்கள் அதிகமாக வெளியூர்களை சென்று படிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற என்ற அடிப்படை நோக்கத்தோடு அன்றைய தினம் நான் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்தேன். அன்புக்குரிய அண்ணன் மாயலர் அவர்கள் மாவட்ட கவுன்சிலராக இருந்தார்கள். அன்றைய தினம் நமது அரசு உயர்நிலை கொண்டுவதற்கு நமது கிராமம் முழு ஒத்துழைப்போடு 1 லட்சம் ரூபாயை கட்டி இந்த அரசு உயர்நிலையை 40 நாட்களிலே வாங்கி வந்து இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை ஆரம்பித்தோம். அன்றைய தினம் அழகப்பாடு அருகிலே கிட்டத்தட்ட 74 மாணவர் மாணவிகள் அங்கே எல்லாம் சேர்ந்து பாதி படிப்புகளை முடித்து விட்டார்கள். அந்த நிலைமையிலே நாம் அந்த ஆண்டிலே 40 நாளையிலே இந்த ஆற்றை வாங்கி வந்த அடிப்படையில் அன்றைய தினம் இப்ப தற்பொழுது நமக்கு இருக்கின்ற கல்வி தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அழகமாநகரிலே. அன்றைய தினம் தலைமை ஆசிரியராக அழகமாநகரிலே குருசாமி என்பவர் ஆசிரியராக இருந்தார்கள். இப்ப நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த 74 பிள்ளைகளையும் அனுப்பினால்தான் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்க முடியும் என்று அவர்கள் தெளிவாக சொல்லி அன்னைக்கு 74 பிள்ளைகள் பிரித்து நமது அரசு உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்க இருக்கிறதாக அனுப்பி வைத்தார்கள். அன்றைய தினம் 174 பிள்ளைகளை வைத்து இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. நமது நடுநிலைப் பள்ளியாக இருந்த 6வது 7வது 8வது பிள்ளைகளை சேர்த்து அங்கே 9 10 போன பிள்ளைகளை சேர்த்து 174 பிள்ளைகளை கொண்டு நமது அரசு உயர்நிலைப் பள்ளியை ஆரம்பித்தோம். அன்றைய தினம் 5 கிராமத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளையும் நமது அரசு உயர்நிலைப் பள்ளிகளிலே எல்லோரும் ஒற்றுமையாக சேர்த்து நமது அரசு உயர்நிலைப் பள்ளியை நிலைநாட்டி வளர்த்து வந்தோம். இப்பொழுது குறைந்தபட்சமாக இன்னைக்கு மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப கம்மியாக இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம் என்றால் இன்னைக்கு
மேல்நிலை படிப்பது போல ஆரம்பத்திலே சின்ன பிள்ளை எல்லாம் அங்கங்கே போய் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கு என்ன காரணம் என்றால் அன்னைக்கு பொருளாதாரம் மிகவும் குறைந்தபட்சத்திலே இருந்த அடிப்படையிலே நாம் பள்ளிக்கூடம் அந்தந்த ஊருக்கு வேண்டும் என்று கேட்டோம். அன்னைக்கு இருந்த காலத்திலே பொன்குடிப்பட்டியிலே ஆரம்ப பள்ளி 5வது வரை ஆரம்பித்தார்கள். பெரியோட்டப்பட்டியிலே அது மாதிரி ஆரம்ப பள்ளி ஆரம்பித்து 5வது வரை நடந்தது. அந்த பள்ளிகளில் எல்லாம் குறைந்தபட்சம் 70 பிள்ளைகள் வரை அங்கே எல்லா பள்ளிகளிலேயும் படித்தார்கள். அந்த அடிப்படையிலே பொன்குடிப்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வந்தார்கள். அதே மாதிரி பெரியோட்டப்பட்டியிலே கிட்டத்தட்ட 15 பிள்ளைகளுக்கு மேல் வந்தார்கள். அந்த அடிப்படையிலே 174 பிள்ளைகளுக்கு குறையாம கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருந்தது. அதுக்கு பின்னாடி படிப்படியாக குறைந்து போனது காரணம் நம்மளுடைய பிள்ளைகளை வேற ஊர்களுக்கு அனுப்பிவிடுறது அடிப்படையிலே தான் இன்றைக்கு அரசு உயர்நிலைப் பள்ளி மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. ஆரம்ப பள்ளிகள் பொன்குடிப்பட்டியிலே கிட்டத்தட்ட ஒரு 12 பிள்ளைகள் தான் இருக்கின்றது. அதே மாதிரி பெரியோட்டப்பட்டியிலே 9 பிள்ளைகள் தான் இருக்கின்றது. இன்னைக்கு கட்டாணிப்பட்டி ஆரம்ப பள்ளியிலே 30 பிள்ளைகள் தான் இருக்கின்றது. இந்த நிலைமை நீடித்தால் நமது அரசின் உயர்நிலைப் பள்ளியும் ஆரம்ப பள்ளிகளையும் அடுத்த ஆண்டே அல்லது அடுத்த ஆண்டோ இருக்குமா என்ற கேள்விக்குறிக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த நிலைமை ஏற்படாமல் நமது 5 ஊரை சேர்ந்த அத்தனை பேர்களும் நமது ஆரம்ப பள்ளிகளும் நிலைத்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அரசு உயர்நிலைப் பள்ளி நிலைத்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் நல்லபடியாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை நமது தலைமை ஆசிரியர்களும் மற்ற உதவி ஆசிரியர்களும் இன்றைய தினம் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே எங்களால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம், நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று கேட்டோம். ஆனால் நான் வாயளவிலே சொன்னேன், செய்யலை காட்டும் மாணவர்கள் நல்ல முயற்சியோடு நமது கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் பள்ளி நமது பையன்கள் இளவட்டங்கள் நல்ல சிறப்பான முறையிலே செயல்பட்டு வந்தார்கள். அவர்கள் பொருளாதாரமும் ஒத்துழைப்பு செய்தார்கள். செய்த அடிப்படையிலே தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு இப்ப இங்க பார்க்கும்போது ஒரு 10-15 குடும்பத்தார்கள் நல்லா ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. அதுபோல மேலும் வருகின்ற காலத்திலே இதை காட்டிலும் சிறப்பான மாணவர்களை உருவாக்குற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி தந்தால்தான் அதன் வாயிலாக மாணவர்கள் நல்ல முறையிலே படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுத் தருவார்கள். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியையும் பொன்குடிப்பட்டியில் இருக்கின்ற ஆரம்ப பள்ளியையும் பெரியோட்டப்பட்டியில் இருக்கிற ஆரம்ப பள்ளியையும் பிள்ளைகளை சேர்த்துக் கொடுத்து நாம் ஒத்துழைப்பு பண்ணால் நல்லா இருக்கும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கின்றேன். நமது 5 ஊரை சேர்ந்த எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க இந்த ஆண்டிலிருந்து நமது பள்ளிகளுக்கு குழந்தைகளை ஆரம்ப பள்ளியிலே சேர்த்தால்தான் நமது அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் வரும். அந்த அடிப்படையிலே முதல்ல பொன்குடிப்பட்டியிலே இந்த வருஷம் குறைஞ்சது 40 பிள்ளைகளாற்றில் சேர்க்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல பெரியோட்டப்பட்டியிலேயும் குறைஞ்சபட்சம் 40 பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். கட்டாணிப்பட்டியிலே குறைஞ்சபட்சம் 80 பிள்ளைகளாச்சும் உருவாக்க வேண்டும். அப்பத்தான் நமது அரசு உயர்நிலைப் பள்ளியை நிலைத்து நல்ல பழைய 178 மாணவர்களை பழையபடியும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எப்படி மாணவர்கள் கொண்டு வர முடியும்? நம் பிறந்த பிள்ளையை கூட அனுப்பிவிட்டோம்னா எப்படி வர? இதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளைகளையாச்சு நம்ம பள்ளிகளிலே கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இங்க சென்ற ஆண்டு நல்ல முறையிலே நமது அரசு உயர்நிலைப் பள்ளியிலே 100 மதிப்பெண்களை பெற்று தந்தார்கள். அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற அடிப்படையிலும் இந்த 5 ஊர் கிராம பொதுமக்களின் சார்பாக அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆண்டும் அதே மாதிரி 100 மதிப்பெண்களை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக நான் அதிகப்படியாக பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். நமது குடும்பத்தை எவ்வாறு
கவனிக்கின்றோமோ அதே போல நமது கிராமத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளையும் கவனித்து நாம் நம்மளுடைய குழந்தைகளும் வளர்வதற்கு நம் ஊர் பெருமைகளையும் காப்பாற்றி தர உங்களை அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பிடிஏ ஆசிரியர் தலைவர் அவர்கள் அன்பு அழைக்கின்றேன். 14வது ஆண்டு பள்ளியினுடைய சிறப்பான நிகழ்ச்சியை விமர்சையாக நடத்திக் கொண்டு அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தாக்கரசு அவர்களே, இங்கே நம்முடைய பள்ளியை எப்படியே உருவாக்க வேண்டும், கட்டாணிவட்டி பள்ளி என்று சொன்னால் அதற்கு முதன்மை கிராமம் என்பதை போல முதன்மை பள்ளி ஆக்க வேண்டும் என்று நமக்கு மிகுந்த ஆரவாரத்தோடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நம்ம பள்ளியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் அவரோடு உறுதுணையாக பணியாற்றுகின்ற அத்துணை ஆசிரியை பெருமக்களே, அவர்களுக்கெல்லாம் நல்ல வகையிலே பயின்று நல்ல பெருமையை இந்த கிராமத்திற்கு சேர்க்க வேண்டும் என்ற வகையில் மாணவ மணிகள் நல்ல முறையிலே படித்து ஒரு நல்ல பரிசுகளை பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, இங்கே பாண்டி மாப்பிள்ளை அவர்கள் பேசுகிற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை நோக்கி நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சி இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல மாநிலத்திலேயே ஒரு பெரிய ஆட்களாக பள்ளியில் படித்து நீங்கள் உயர வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்னுடைய பணிவான கருத்தினை தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு உடனடியாக தாய் தந்தையர்கள் இன்றைக்கு மாணவ செல்வங்களை நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏதுவாக அரசு தரப்பில் இருந்து அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் வேண்டிய செல்வங்கள் 14 பொருள்களை அரசு கொடுத்து வருகிறது. விலையில்லா பாடநூல்கள், விலையில்லா நோட்டு புத்தகங்கள், விலையில்லா மடிக்கணினிகள், விலையில்லா புத்தகங்கள், விலையில்லா சீருடைகள், மதிய உணவு திட்டம், விலையில்லா காலணிகள், விலையில்லா பேருந்து பயண அட்டை, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா வண்ண பென்சில்கள், விலையில்லா புவியியல் வரைபட நூல்கள், விலையில்லா புவியியல் வரைபட நூல்கள் வகைகளை இத்தனை இடுபொருள்களில் 14 பொருட்களை இலவசமாக அரசு தருகிறது. இது மட்டுமல்ல, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவருக்கு இலவச சைக்கிளும் வழங்கப்படுகிறது. இத்தனை இடுபொருள்களுக்கும் இடையிலேயும் நம்முடைய கிராமத்திற்கு ஒரு பள்ளி, உயர்நிலை பள்ளி இருப்பதை மேல்நிலை பள்ளி ஆக்க வேண்டும் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மேல்நிலை பள்ளி ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கு 120 குழந்தைகளாவது உயர்நிலை பள்ளிகள் இங்கே வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த 120 பிள்ளைகள் எங்கும் வாங்க முடியாது, கூட்டி வர முடியாது. ஆங்காங்கு அனுப்பப்படுகின்ற குழந்தைகளை நம்முடைய பள்ளிக்கு நீங்கள் அனுப்புங்கள், சிறந்த முறையில் படித்து உயரும் என்று சொல்லி வாய்ப்பான இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த கலை நிகழ்ச்சி இடையே ஆரம்பிக்கும் மாணவ மாணவி அனைவரும் அமைதியாக்கும்படி அன்புடன் கேட்கிறோம். அமையாருங்கப்பா. இதை பார்த்தா நம்ம எந்த ஒரு கேஸ் செஞ்சாலும் நம்ம எங்க வேலைக்கு சாமி கொடுத்து அதை தேட ஆரம்பிப்போம். அதுபோல நம்ம இந்த கலை நிகழ்ச்சியும் முதலாக ஒரு சக்தி பாட்டு, அதன் பிறகு அடுத்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பாடல்கள் நிறைய கலைஞர்கள் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக தான் சொன்னீங்க. முதலாவது சக்தி பாட்டு
வகுப்புல கொண்டு இன்னைக்கு ஆண்டு விழா கேட்கிறாங்க. தம்பி காகம் படத்துல பாத்தீங்களா? சரி. புறா, மயில், வேற என்ன பார்க்கணும்? பட்டம் பார்க்குமா? சரி. கொக்கு படம் பாத்தீங்களா? இப்ப பார்க்கும் பாருங்க. நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருவது என்று சிறப்பித்து தர வந்திருக்கும் நமது அட்டாமிட்டி ஊராட்சி ஒன்றிய கல்வி அண்ணன் எஸ் என் சங்கர் அவர்களை அன்புடன் பள்ளியின் சார்பாக வருவது என வரவேற்கின்றோம். 6ஆம் மாணவன்பா கொக்கு பரவர பாட்டு ரெடியா இருக்கீங்களா? வருஷம் வேலைக்கு
நல்லா இருந்துச்சா? சரி. அடுத்தபடியாக ஒரு 7ஆம் வகுப்பு மாணவிகள் இங்கிலீஷ் போயம் சொல்லுவாங்க. ராவினாசினி மற்றும் ஆட்சி. Whatever we are is like to him, to us. Can we celebrate it? Be the best of whatever you are. If you can be a pine on the top of the hill, be a shrub in the valley, but be the best lettuce crop by the side of the rail. Be a bird if you can be a pine. Thank you. அடுத்தபடியாக நமது இந்த வருட இந்த கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவர்களுக்கு பரிசு பொருள் காத்துகின்றது. முதலாவது 6ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அது அனைவருக்குமே 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கு இந்த பரிசுகளை வழங்க நமது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் எஸ்.என். சங்கர் அவர்களை மேடைக்கு வர நான் முதல் அழைக்கின்றேன். 2ஆம் பரிசு எஸ். முத்துமலர். கையெழுத்துங்கப்பா. 3ஆம் பரிசு கே. ஸ்ரீராம். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு பி. ஆர்த்தி. முதல் மதிப்பெண் பி. ஆர்த்தி. 2ஆம் மதிப்பெண் வி. ராவினாசினி. 3ஆம் மதிப்பெண் பி. ரம்யா. இரண்டாம் பரிசு வி. ராவினாசினி. நீங்க போங்கப்பா. பரிசு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு 2வது மாணவி ஆர். மகாலட்சுமி. 3வது மாணவி வி. ரூபியா. எஸ். சுனீலா. வரலையா? கையெழுத்து. 3வது பரிசு வி. ரூபியா. இங்கிட்டு பாருமா, இங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு. நல்லா திரும்ப. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு ஆர். தேனுகா. இங்க பாருமா, இங்க பாரு, இங்கிட்டு பாரு. 1ஆம் பரிசு எஸ். ஜெயசக்தி. 2ஆம் பரிசு டி. பவனா. இங்க பாரு, இங்க பாரு. 10ஆம் வகுப்பு முதல் மாணவி எஸ். அனுசியா. 2ஆம் மாணவி எஸ். ரம்யா. 3ஆவது மாணவன் டி. கஜேந்திரன். ஓகே. இங்கிட்டு பாருமா, இங்கிட்டு பாருமா. இங்க பாருப்பா. இங்க பாரு. சரி சார்பாக ஒரு அடுத்தபடியாக ஒரு ஐயா அவருக்கு மிக நன்றி. சிஸ்டர் டேய் மாப்ள டேய் உங்க அப்பா என்னடா இருந்தாரு திரும்பி ஒரு கோட்டா வச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தை திருமண ஒழிப்பு நாடகம் பங்கு பெறுவோர் தாய் ஒன்று.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகன்யா. காய் 2. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வி. மகள் 1. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தியா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவி. காட்சி ஆரம்பம். இடம் சந்தை திடல். அவன் என்ன பண்றா? வீட்டுல ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டாரு. ஏதாச்சும் எடுத்து பேசிட்டே இருக்காரு. உனக்கு என்ன? நீ வாட்டில சொல்லிட்டு போயிடுவ. அந்த கடவை நாங்க வைக்கணும். எனக்கு தலைவலி தெரியும். பெரிய தலைவலியா இருக்குது. வயசான என் மகனுக்கு எப்படி படிக்கிறா தெரியுமா? உனக்கு தெரியாது டாடி. என் மகனுக்கு படிப்பு கூட ஏறலடி, சமைக்க கூட தெரியலடி. எவனுக்காக பிடிச்சு காட்டி கொடுத்துருந்தோம். என் கடலை முடிச்சுட்டு வேண்டி. ஐயோ, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதடி. நம்ம அரசாங்கம் கல்விக்காக 14 வகை விலையில்லா பொருட்கள் கொடுக்குறாங்க தெரியுமா? அப்படியா? அது மட்டும் இல்ல, உன் மக 12வது முடிச்சுட்டு நீ திருமணம் செஞ்சீங்கன்னா அரப்பவன் தங்கமும் 25,000 கொடுக்குறாங்க. பட்ட படிப்பு முடிச்சுட்டு நீ திருமணம் செஞ்சீங்கன்னா அரப்பவன் தங்கமும் 50,000 கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சு என்னடி செய்ய? என் மகனுக்கே படிப்பே ஏறல. அம்மா, அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். உன்ன போல யாராவது இருக்க முடியுமா? உன்ன மிஞ்ச யார் இருக்கா? அம்மா, என்னைய மான காவாக்கில எடுத்து போட்டு பால்மா வெறுத்தேன். எந்த வரையும் உருப்படியே சேர்க்க தெரியாது உனக்கு. மாடு கூட உன்னை மேய்க்க தெரியல. நான் என்ன பண்ண போறேன்? அப்போ வந்துட்டு பிள்ளைகளை எப்பவுமே நம்ம திட்டக்கூடாது தெரியுமா? அவங்க திறமையை நம்மதே வளர்த்துடும். நீங்க வாப்பா, நீ போய் உன் ட்ரெஸ் அந்த தண்ணியில கழுவிட்டு வா. சித்தி கழுவிட்டேன். எத்தனாவது படிச்சிருக்க? எங்க அம்மா 6ஆம் கிளாஸ்ல படிக்க வச்சுட்டு ஆடு மாடு வைக்கிறதுக்காக படிட்டா டீச்சர். படிட்டா சித்தி. உனக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்கா? அதிகமாவே இருக்கு. ஏண்டி செல்வி, உன் மக படிக்கணும்னு ஆசைப்படுறாள? ஏன் நீ படிக்க அனுப்ப மாட்டேங்கிற? உன் மகளை படிக்க அனுப்புன, அவ நல்லா படிப்பா. இல்ல இல்ல, இவளுக்கு இந்த வருஷமே கல்யாணத்தை பண்ணி கொடுத்து மாமே வீட்டுக்கு அனுப்பிடணும். என் கடமையை முடிச்சிடணும். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்டா? நேத்தோட எங்க டீச்சர் 15 வயது நிரம்பினால்தான் பெண்களுக்கு திருமணம் செய்யணுமா? அப்படியா? அதுக்குள்ள திருமணம் செஞ்சீங்கன்னா சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்ல, தேவிக்கு இப்பவே திருமணம் செஞ்சீங்கன்னா அவ உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படுவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, நானும் சத்தியோட படிக்க போறேம்மா. எங்க வீட்டுல அவனுக்கு நிறைய ராப்போறேன். பாட்ட மட்டும் தான் நிறைய தரண்டி. ஒரு கார் கூட வாங்கி தரண்டி. நான் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கடி. அம்மா, நீங்க என்னைய படிக்க வச்சீங்கன்னா நான் நல்லா படிச்சு நீங்க சொல்றதோட அதிகமா வாங்கிடுவேமா? உன் மகளே படிக்கணும்னு சொல்லி நீ ஏண்டி படிக்க அனுப்ப மாட்டேங்கிற? உன் மகளை படிக்க அனுப்பு. சரி சரி, நீங்க சொல்லணும். நான் வேண்டா, நான் பள்ளிக்கு அனுப்புறேன். மாணவியரே, சென்ற வருடம் நம் பள்ளி 100% தேர்ச்சி அடைந்தது. சேரும் மாணவர்களும் சேரப்போகும் மாணவர்களும் இதே பெருமையை பெற்று தரணும். சரியா? வணக்கம் டீச்சர். வணக்கம். வாங்க வாங்க. இந்த பிள்ளைய நாங்க ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்கோம் டீச்சர். அப்படியா? எத்தனாம் கிளாஸ்ப்பா? எங்க அம்மா 6ஆம் கிளாஸ் படிக்கிட்டு 6 மணி வைக்கிறதுக்காக படிட்டா டீச்சர். ஏமா? சரி சரி, படிப்போட அருமை உங்களுக்கு இப்பயாவது தெரிஞ்சிச்சு. சந்தோஷம். உன்னை ஸ்கூல்ல சேர்த்தாச்சுப்பா. உன் பேர் என்னப்பா? தேவி. உங்க அப்பா அம்மா பேரு? செல்வம், செல்வி. உன்னை ஸ்கூல்ல சேர்த்தாச்சுப்பா. நல்லா படிக்கணும். சரியா? சரி டீச்சர். 4 வருடத்திற்கு பிறகு வாடி செல்வி, நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்கிறான்னு பார்த்துட்டு வருவோம். சரி வா. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். வணக்கம் டீச்சர். வணக்கம். வாங்க. நாங்க எங்க பிள்ளைகளை சேர்த்துட்டு போனோம் டீச்சர். அவங்க நல்லா படிக்கிறாங்களா டீச்சர்? அவங்க நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய
பிற்காலத்துல பெரிய ஆளா வருவாங்க நினைச்சு கவலைப்படுவேனா? சரி டீச்சர். கூட்டிடாது. வணக்கம் டீச்சர். வாங்க வாங்க. என்ன டீச்சர் செருப்புக்கு வந்திருக்கிய? மார்க்கெட் பண்ணேன். அப்படியா டீச்சர்? ரொம்ப நன்றி டீச்சர். எதுக்குப்பா நன்றிலாம்? உங்களால டீச்சர் இன்னைக்கு எங்க பிள்ளைய படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. சக்தியும் தேவை எங்க நான் வர்றாங்க டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம்ப்பா. ரொம்ப நன்றி டீச்சர். உங்களால டீச்சர் நாங்க படிச்சு பெரிய வேலையா இருக்கோம். நான் என்னப்பா செஞ்சேன்? என் கடமையை தானே செஞ்சேன். உங்க முயற்சி தானே இதுல முக்கியம். சுகன்யாத்தினால படிச்சுட்டோம். நான் அவங்களுக்கு நன்றியை சொல்றேன். உங்களை மாதிரி எத்தனையோ பிள்ளைய படிக்காம இருக்காங்க. அந்த பிள்ளைகளை நீங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். நீங்க படித்த ஸ்கூலுக்கு நல்ல பெருமையை சேர்க்கணும். சரியா? செல்வி, நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. பொருளை கொடுத்து எப்பவுமே கல்வியை வாங்க முடியாது. சரி சுகன்யா. நன்றி. ஆசிரியர் பணியே அறப்பணியே. எங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு முன்பு திருமணம் செய்தல் கூடாது. படிக்கும் வயது குழந்தைகள் அனைவரையும் கட்டாயம் பள்ளியில் சேர்க்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க.
What about you? Me to watch a serial on TV? Sorry, I am going to meet my friend later. Why do you want to meet her? Because we want to have combined study. Are you preparing well for examination? Yes, I am preparing well. I will 415 marks. How many marks with you score in English? Definitely I will score 95 marks in English.